ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் ஃபில்சோன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டினா த செல்லர் 2 தாங்க ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஸ்லெண்டினா த செல்லர் 1 ப்ளே பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு ஸ்லெண்டினா த செல்லர் 2 தாங்க ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க ப்ளே பண்ணுவோம். சரி ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஈஸி மூட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டா இடம் வந்துருச்சு. சரி ஓகே, இது மேப்பு, இது நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும். சரி ஓகே, இதுக்கு ஒரே ஒரு டோர், இதுக்குலாம் டோர்ஸ் எல்லாம் நிறைய வரும் தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ரூமை செக் பண்ண வேண்டிய வழக்கம்பில். ஆனால் வந்துட்டு இதில் 2 பேய் இருக்கீங்க எக்ஸ்ட்ரா. நான் ஆல்ரெடி ஸ்லெண்டினா அந்த செல்லர் 1லேருந்து 1 பேய் நினைக்கேன். இல்லை 2 பேய் இருக்கீங்க. அதான் இங்கே பிரச்சனையே. சரி ஓகே, புக்கை கண்டுபிடிப்போம். ஆஹா, ஒரு புக் கிடச்சிருச்சு. வெரிடா அப்படியே ஒரு 7 புக்கையும் கொடுத்துட்டிங்கன்னா ஒரே எஸ்கேப்பாக பண்ணிடுவான். நான் இந்த 7 புக்கை எங்கே வச்சிக்கானு தெரிய மாட்டேங்குதா? ஏய், எங்கடா வச்சிங்க? ஐயோ வந்துருச்சு கேஷ். ஓகே, இந்த கீயை வச்சு இது எதாவது இருக்கா? இதுக்குள்ளே ஓப்பன் இதுக்குள்ளே எதுவும் இல்லை கேஷ். சரி ஓகே, ஸோ சேட். சரி ஓகே, நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடுவோம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்காடா? டேய், இருந்தால் தந்துருங்கடா. டேய், நான் சீக்கிரமாக எஸ்கேப் ஆயிரேன்டா, உங்களோட தொல்லை தாங்க முடியாதுடா. சரி ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது இருக்காடா? இதுக்குள்ளே எதுவும் இல்லையா? ஆகா, இன்னொரு ரூமா? ஐயோ அடா பாவி, இன்றைச்சி நம்மளை பொழக்காம விட மாட்டானுங்க போலையே. என்னங்க ஸ்லெண்டினா வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்குதா? நம்ம ஸ்லெண்டினா அதை செல்லரில் அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணவன் என்னங்க போட்டு தாக்குது. சரி பார்ப்போம். ஓகே, இங்கே வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடுவோம். இந்த கேமை நான் ப்ளே பண்ணுறதே கடும் கஷ்டப்பட்டேங்க. ஒரு 3 ட்ரைக்கு பிறகு தான் இந்த கேமை போட முடிஞ்சிச்சனால. அதுக்கு காரணம் ஃபோனோட ஸ்டோரேஜ் தான். கேம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஸ்டோரேஜ் தான். சரி ஓகே, இதுக்குள்ள எதுவும் கிடையாது. அப்பாவி, ஏதாவது 7 புக்கே தந்தீங்கன்னா நான் ஒரே ஓட்டமாக ஓடிடுவேன்ல. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு 7 புக்கை தாங்கடா. என்ன ஓப்பன் இல்லையா? தந்துட்டானுங்க. நம்ம கேட்டதுக்கு அதில் விழுந்துட்டு ஸ்லெண்டினாக்கு. அதான் ஒரு புக்கு வந்துட்டு 7ல். இன்னும் நம்மளுக்கு 6 புக்கு இருந்தால் போதும் கேஸ், அசால்ட் எஸ்கேப் ஆகிட முடியும் நம்மளால். 6 புக்கு தானே இப்போ எடுக்கிறே பெரிய பிரச்சனை. சரி ஓகே பார்ப்போம். ஐயோ, ஏதோ போதும் இங்கால. யார் அது? ஐயோ, கிரானியன்லோ நான் நினச்சேன். இது வேறு மாதிரி இருக்கு கேஸ், டெரராக இருக்கும் போல. யார் இது? கிரானியில் அம்மாவா இருக்குமா ஒரு வேலை? ஐயோ, இது என்ன பறக்குது? அதே இது அங்கே 2 ஒரே மாதிரி இருக்க. 2 பிறவியும் ஒரு பிறவியா என்னன்னு தெரியலை. சரி விடுங்க, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லையா? ஒரு கீ கிடச்சிட்டு வருதா ஹாப்பி. வேறு ஏதாவது புக் ஏதாவது தாங்க வேண்டாம். ஒரு கீ தந்துட்டானுவோம். இன்னும் வந்துட்டு 5 புக்கு இருந்தால் நம்ம அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிட முடியும் எங்கதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, வேறு ஏதாவது புக் இருக்காடா? டேய், ஏதாவது புக்கு இருந்தால் தாங்கடா. எங்கே இருக்கேன்டா சொல்லுங்கடா, நானாவது எடுத்துக்கிறேன். இவனும் வேறு புக்கை எங்கே வச்சிக்காண்டே தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்டுபிடிக்கணும் கேஸ். சரி ஓகே, நம்ம போவோம். மேப் ஆன் பண்ணிவிட்டு இப்படி போயிட்டு இப்படியே போவோம். அடுத்த ரூம் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஒரு கீ கிடச்சிச்சு. ஒரு கீயை வச்சு ஓப்பன் பண்ணி இன்னொரு கீ எடுக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கும் இந்த ஸ்லெண்டினா, பாருங்களேன் கேஸ். சரி விடுங்க பார்ப்போம். அட பாய், விடத்தானே அந்த கிளவி நின்றுச்சு. நான் சொல்லி இல்லைன்னோ நான் நினச்சேன். டிஸ்பான் ஆகிட்டுங்க நான் நினச்சேன். சரி ஓகே, அது ஐயோ, என்னடா நடக்குது நம்ம நாட்டில்? 2 ஒரே இடத்தையே நிற்கி. சரி விடுங்க. இப்போ வந்துட்டு எங்கால ஓடணும்? ஐயோ, இது முட்டி சந்தா போச்சு. இப்படி போயிடுவோம். அந்த கிளவி எங்கே வருதா இல்லையான்னு கூட தெரியலை. ஆனால் பீச்சியை மட்டும் கிடக்குன்னு கேட்குது. ஓகே, ஐயோ இவன் யாருங்க? இவன் புதுசாக இருக்கான். ஐயோ பாவி, ஆளுக்கும் ஆள் தரத்தினா நான் எங்கடா போகிறது? சரி ஓகே, அடுத்த ஒரு கீ இருக்கு, அதை எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு 2 கீ கிடச்சிச்சு. ஆனால் இவன் தான் நம்மளை விட மாட்டேங்கானே. ஓகே, நான் 5 புக்கு வேணுங்க. வேண்டிய தப்பிச்சு புக்கை மட்டும் எடுத்துருவோம். யாருங்க இவன் இப்படி பயங்கரமாக இருக்கான்? திறண்டா இருப்பான் போலையா? ஐயோ, என்ன டீமோட சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்களா? டே, சோலோ vs 3டா, இப்படிலாம் செய்யக்கூடாதுடா. சரி ஓகே, இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்காண்டு. டே, ஒரு புக்கை தந்துருங்கடா ப்ளீஸ்டாடா பாவி.
ஒரே ஒரு புக்கு தரத்துக்கு இவ்வளவு படுத்துறானுங்களே. ஒரே ஒரு புக்கு தான். ஐயோ கடிக்காங்க. என்னங்க இவன் கடிக்கான், எல்லாம் போய் அடிக்கும், இவன் வந்து கடிக்கான். உசுப்பால போய் டாய்ஸை வச்சு விளையாடுற வயசில் என்னங்க வந்து கடிக்கான். சரி ஓகே, இது என்னடா இது? சரி இஞ்சாலே போவோம். ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? அவன் வாரான், க்ளோஸ் பண்ணுவேன். என்னங்க இது பேங்குது? ஏதோ வந்துட்டு தெரியல. நான் இது பயங்கரம்னு வச்சிக்கான்னு இருப்பு தான் வருது. சரி ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது புக்கு புக்கு எதுவும் இல்லையாடா? வந்ததுக்கு ஏதாவது புக்கே அதை தாங்கலண்டாடா. சரி விடுங்க, அதுக்குள்ளே புக்கு இல்லை. வேறு இடத்துக்குலாம் போய் பார்க்கணும். ஓகே, இதுக்குள்ளேயாவது புக்கு இருக்குமாடா? ஐயோ இவன் விட மாட்டேங்கிறாங்க. பட் தொல்லை தாங்க முடியும். புக் கொண்டு கிடச்சிச்சு. இன்னும் 4 புக் கிடச்சா நம்ம அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிட முடியும். ஆனால் இவன் விட மாட்டேங்கிறானே, நம்ம எங்கே புக் எடுக்கிறது? சரி ஓகே, வேறு ஏதாவது புக்கு இவன் விட்றான் இல்லையடா. சரி ஓகே, இதுக்குள்ளே வைக்குமா? ஐயோ இதுக்குள்ளே எதுவும் கிடையாது. எங்கே இவன் மட்டும் விட்டாண்டு வைங்களேன், புக்கை ஈஸியாக தேடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக்கி. ஆனால் இவன் தான் விட மாட்டேங்கிறானே, இல்லை கடிக்கானே. சரி ஓகே, அவன் அங்கேயே நிற்கட்டும். நம்ம ஒரு ரூமை செக் பண்ணி பார்ப்போம். இன்னொரு புக் கிடச்சிச்சு. இன்னும் 3 புக்கு. ஐயோ 3 புக் கிடச்சா போதுமென்று சொல்கிறதுக்குள்ளே ஸ்லண்டி நான் முன்னுக்கு வந்துச்சு கேஸ். அப்போ வாகனம். சரி விடுங்க, இதுக்குள்ளே ஏதாவது இருக்காடா? டேய் புக் கொண்டு தந்துருங்கடா, ப்ளீஸ்டா புக் ஏதாவது தந்துருங்கடா. அடச்சே, இதுக்குள்ளே எதுவும் இல்லைங்க. ஆடா பாவி. ஐயோ திருப்பி வந்துட்டாங்க அந்த லூசுப்பால். கடிக்காங்க. ஓகே, வேறு ஏதாவது ரூம் இருக்காண்டு செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்துட்டு ஒரே ரூம்லாம் திருப்பி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. ஓகே, அப்படித்தான் செஞ்சு வச்சுக்கிறானோ. ஓகேங்க, அப்புறமா வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கேஸ். அப்படியே அந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, இப்போ ப்ளே பண்ணுவோம். ஏதாவது ரூம் இருக்காடா? பார்க்காத ரூம். இந்த ரூம் சொல்லி செக் பண்ணிட்டு ஐயோ வந்துச்சுங்க இந்த கிளவியோட தொல்லை வேறு தாங்க முடியலை கேஸ். செம்ம காண்டாகுதுடா எனக்கு இந்த கிளவியை நினச்சா. சரி விடுங்க, ஏதோ ஒரு பாலா போன கிளவி நம்மளை திரத்தி விட மாட்டேங்குது. எவன்டியும் இன்னும் பெத்தான் கையிலே கிடச்சா செத்தான். சரி விடுங்க கேஸ், நம்மளுக்கு இப்போ புக்கு தானே வேணும். அதை மட்டும் தர்ற வேலையை பார்ப்போம். ஜாலியாக போவோம். அங்கே நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் கேஸ். சரி ஓகே, ஜாலியாக போவோம். ஜாலியாக ஏதாவது செக் பண்ண இடம் இருந்தால் இப்போ அதை செக் பண்ணுவோம். ஓகேங்க, நம்மகிட்ட 5 புக்கும் ஒரு கீயும் இருக்கீங்க. ஓகே, கீயையும் யூஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்காடா? ஐயோ டோர்ச் ஆஃப் ஆகிடுச்சு. டே பக்கா. ஓகே, ஒன்று பண்ணிட்டேன். ஏதாவது புக் இருக்காடா? அடப்பா, கீயை சும்மா வேஸ்ட் பண்ணத ஒரு புக்காக எடுத்துக்கலாம். சரி விடுங்க, வேறு ஏதாவது இடம் இருந்தால். ஐயோ என்னையா இது? என்னங்க ஒரு பெரிய ஸ்ப்ளெண்டினோட தலைவன் எட்டி பார்த்துச்சு. ஐயோ இந்த ஸ்ப்ளெண்டினோட தொல்லை வேறு தாங்க முடியலைங்க. கதைக்குறதுக்குள்ளே வந்து நிற்க பார்த்தீங்களா? ஸ்ப்ளெண்டினா நீ மட்டும் என் கையில் கிடச்ச. சரி செல்ல வேணாம் விடுங்க, ஸ்ப்ளெண்டினா பாவம். இல்லாட்டி செல்லிடுவேன் செல்லு. சரி ஓகே, வேறு ஏதாவது புக்கு இன்னும் 3 கிடச்சிச்சு. நம்மளோட பாட்டு தொல்லை தாங்க எல்லாமே ஸ்லண்டினா ஒரு புக்கே தந்து அப்படி ஒரு கீ தந்துருச்சு கேஸ். ஓகே, இன்னும் 2 புக் கிடச்சா போதும், ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் அந்த 2 புக்கு எங்கடா இருக்குது? அதானங்க இப்போ நான் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, தேடுவோம். அது எங்கே வச்சிக்காண்டே தெரிய மாட்டேங்குதே. எங்கடா அந்த புக்கை வச்சுக்கீங்க? அந்த சைட் செக் பண்ணிட்டோன்ட்டு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி எல்லா டோரும் ஓப்பனில் ஆக்கி பார்க்கலாம். இந்த சைடு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நினைக்கேன். ஐயோ ஸ்லெண்டினா பார்த்தா என்ன செய்யணும்? பக்கத்து தெருவால் திரும்பி ஓடிடணும். நைஸ் ஜோக், எனக்கே சிரிப்பு வரல. சரி ஓகே, வேறு எங்கேயாவது பார்க்காத வீடு இருக்காடா ரூமு? சரி, ஒரு ரூம் இல்லையாக்குங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் அந்த 2 புக்கு எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னே தெரியலையா? அந்த 2 புக்கை கொடுத்துருங்கடா. டேய் இவனை தரமாட்டானு போல கேஸ். சரி ஓகே. ஆடா பாவி, இதுக்குள்ளேயும் இல்லையாடா? எங்க அந்த 2 புக்கு எங்கே தரவே மாட்டானுங்க போலையே. டேய் நம்மளை புழக்க போகிறானுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அந்த 2 புக்கை தர மாட்டானுங்க கேஸ். ஓகே, கொஞ்சம் லாக் ஆகிடுச்சி ஃபோன். அதான் கொஞ்சம் ரெக்கார்டும் திடீரெண்டு மையம் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு கேஸ். திருப்பி ஆன் பண்ணிட்டு வந்தேன். சரி ஓகேங்க,
ஸ்லெண்டினா அந்த அட்டாக் பண்ணிச்சு நம்மளுக்கு. ஓகேங்க, அந்த ஒரே ஒரு புக் கிடச்சா போதும், நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிட முடியும். அந்த ஒரு புக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு பெரிய பாடாச்சு. சரி ஓகே, நானும் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த புக்கை எங்கே வச்சு காண்டியோ தெரிய மாட்டேங்குது கேஸ். ஓகேங்க, எவ்வளோ நேரம் தேடி இப்பாங்க அந்த கடைசி புக்கையும் கண்டுபிடிச்சி. அட பாவி, நம்மளே பொழந்துட்டானுங்க. எவ்வளோ நேரங்க தேடின அந்த புக்கை. சரி ஓகே, இப்போ எஸ்கேப் ஆகணும். அது மட்டும்தான் நம்மளுக்கு பாக்கியான ஒரு வேலை. எஸ்கேப் ஆகும். ஐயோ, இங்கே திருப்பி இதால் வர அந்த சைல்டு வேறு விட மாட்டேங்கிறாங்க. பெரிய ஆகுறாடே, போடா அங்கிட்டு. இவன் வேறங்க நம்மளை கடிச்சு சதையை பிச்சான் போட்டு. சரி ஓகே, இப்போ எங்கே போகணும்? இப்படி திரும்பிட்டு இப்படி தான் போகணும். இப்படிக்காக தான் போகணும். இப்படிக்கு போயிட்டு ஐயோ 4-3. சரி இப்போ எப்படிரா? ஓகே, இப்படி வந்துட்டு இப்படி திரும்பணுமா? ஓகே, எஸ்கேப் ஆக போகிறீங்க. இஸ் வெரிடா ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணி விட்ருங்க. என்னடா அது ஏறுறோம், ஒரு படியில் ஏறுறோமே. தப்பிச்சிருவோமா? அடாப்பா, எப்பான்னு பார்த்தேன். சரி ஓகே கேஸ், பாய் மக்களே, பாய்.